எபேசியருக்கு நிருபம் 6வது அதிகாரம் 12வது வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வித வசனத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமீன், ஆமீன். சகோதரரே, நாங்கள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்கின்ற இந்த பிரசங்க தொடரிலே நாங்கள் சென்ற வாரம் 12வது அந்த வசனத்துக்கு எங்களுடைய சிந்தனையை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதிலே குறிப்பாக நாங்கள் 12வது வசனத்தில் சென்ற முறை எங்களுடைய அபாயங்கள் அதிகரிக்கிற பொழுது அந்த அபாயங்களுக்கு எதிரான எங்களுடைய விழிப்புகளும் கவனங்களும் அதிகமாக இருக்க வேண்டும் என்ற தலைப்பில் நாங்கள் இந்த வசனத்தை சிந்திச்சிருந்தோம். ஏனென்று சொன்னால், எங்களுக்கு பிசாசின் தந்திரங்கள், அந்த தந்திரங்கள் என்று சொல்லுவது அது பெண்மை சொல்லு, அது தந்திரம் மட்டுமில்லை, தந்திரங்கள். அதால அந்த தந்திரங்கள் எங்களுக்கு எப்படிப்பட்ட வழிகள், எப்படிப்பட்ட ஊடகங்களால் அந்த தந்திரங்கள் எங்களுக்கு வருது நாங்கள் முகம் கொடுக்க போறோம் என்றது 12வது வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவர் காண்பிக்க தொடங்கினார். அது எங்களுக்கு பிரின்சிபாலிட்டிஸ் என்று ஆங்கிலத்தில் நாம் சொன்னால் அதிகாரங்களோட தான் நமக்கு அடிப்படையில் அந்த தந்திரங்கள் வரப்போகுது, அதிகாரங்களுக்குள்ள இருந்து. அதனால அந்த விஷயம் எங்களுக்கு பல அதிகாரங்களோடு நாங்கள் இந்த பூமியில வாழைகளை சம்பந்தப்படுகிறபடியால அந்த அதிகாரங்களுக்குள்ளால கிரிய செய்கிற பிசாசினுடைய செயல்பாடுகள் சில வேளையில எங்களுக்கு நாங்கள் பல அதிகாரங்களோட ஒரே நேரத்தில் முகம் கொடுக்க தொடங்கல. அப்படின்னா எங்களுக்கு அபாயங்கள் அதிகமாக இருக்க போகுது. அதனால அபாயங்கள் அதிகமாக போறது தெரிஞ்சா அங்க தேவனுடைய மக்களாகிய நாங்கள் அதுக்கு எதிராக எங்களுடைய காவல்களை நாங்கள் பலப்படுத்தி நாங்கள் அதிக அவதானத்தோடு ஜாக்கிரதையாய் நாங்கள் எங்களுடைய சென்றிகளை நாங்கள் பலப்படுத்தி காவல் காக்க வேண்டும். ஆனா அதுக்கு அப்படி சொல்லிக்கல எங்களுக்கு இது இந்த சத்தியத்துக்கு, இந்த டாக்டரினுக்கு எதிரான 2 பாவங்களை நாங்கள் செய்யலாம். ஒன்று, எங்களோட முரட்டுத்தனமான துணிவு நாங்கள் கொண்டு நாங்கள் பிசாசு ஒரு ஆள் இல்லை என்றும் பிசாசனுடைய தந்திரங்கள் எங்களுக்கு தெரியாதோ என்று நாங்கள் அந்த காகால் போல குறைச்சு மதிப்பிட்டு கடைசியில அபிமலைக்கு காகால துரத்த வலிக்கிட்டு அவன் ஒளிஞ்ச மாதிரி நாங்கள் பிசாச துரத்துறதுக்கு கடைசியில கடவுளங்களை எல்லாம் போட்டு நிற்க சொன்ன கடைசியா பிசாசு எங்களை துரத்த நாமல் ஓடி எல்லாம் எங்களோட வாய்ச்சவடாறுகள் எல்லாம் இதந்தி கடைசியில ஸ்கேவாட 7 மகன் மேல உடுப்பெல்லாம் பிச்செறிஞ்சு போட்ட அந்த பேய் செய்த மாதிரி நம்மட பேர்கள், நம்மட புகழ்ச்சிகள், மகிமைகள், எங்கட சாட்சிகள் எல்லாத்தையும் பிச்செறிஞ்சிட்டு போ பேய் துரத்த வலிக்கிட்டாங்க. அதனால நாமல் இந்த பேய்க்கு எதிராக விஷக்கதைகள் கதைச்சிடக்கூடாது. ஏன்னா அது எங்களை விட பலத்திலையும், எங்களை விட வேகத்திலையும், எங்களை விட ஞானத்திலையும் கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய எதிரி. அதனால அவருடைய அனுபவம் பெற 6000 வருஷம். அதனால இந்த விழல் கதைகள் நாம கதைச்சு பேய குறைச்சு மதிப்பிட்டுடக்கூடாது. அதனால நாங்கள் அந்த முரட்டு துணிவுக்கு எதிராக கவனமாக எங்களை காக்க வேணும். அதுக்காக நாங்கள் எப்படி அப்ப துணி எடுக்கிறது? கர்த்தரிலும் அவற்ற சத்துவத்தின் வல்லமையிலும் துணிவு எடுக்க போகணும். அது சரியான துணிவு. கர்த்தர்ல பலப்படும். கர்த்தரில பலப்படுறா கர்த்தர வார்த்தையில பலப்படுறது, கர்த்தரோட இருக்கிற உறவுல பலப்படுகிறது. சோதனையில் வரைகிற கர்த்தர வசனங்களை ஞாபகப்படுத்துறது. சோதனை நேரத்துல இது இப்ப வேதத்துல இந்த பகுதிகளை எங்களுக்கு வரல, அந்த நேரம் அதை யோசிக்கிறது. நாங்கள் சோதனைகள் கூட கூட ஜோப போல பொறுமையா இருக்கிறது, வாய் திறக்காம இருக்கிறது. சோதனைகள் கூட கூட ஜோபு வாய் திறக்க இல்லை. ஆகையால பிரச்சனைகள் சோதனைகள் கூடுனா முதல் வேலை நாம செய்ய வேண்டியது
நாங்கள் மௌனமா இருந்து கடவுளுடைய வசனத்தை யோசிக்க. இப்ப எந்த ஆயுதம் எந்த வாழை நாம பயன்படுத்துறது கவனமா, வாய் திறக்க தேவையில்லை. அதுல அப்படி செய்து பொறுமைக்காகவும் அவர் பல நன்மைகளுக்காகவும் எங்களுக்கு பிசாசோட போதுடங்களை வச்சிருக்கிறத விளங்காம நாம கத்தர்ல பெறப்படாம நம்மட மாம்ச விலத்துல வலிக்கிட்டு கடைசியில பேய் நம்ம பிச்சு புடுங்கி எல்லாம் எறிஞ்சு போட்டு அம்மனமாக்கி விட்டுட்டு போகும். அம்மனமாக்குறது ஆக்களுக்கு முன்னால நம்மளை வைக்கப்படுத்தி கடவுளுடைய ராஜ்யத்தை வைக்கப்படுத்தி நம்மளுடைய விசுவாசத்தை நாரடிச்சு போட்டு நாமளும் ஒரு ஆட்கள், நாமளும் ஒரு பைபிள்காரர், நாமளும் சபிச்சு கொண்டிருக்கிறோம் என்ற இதெல்லாம் அது அந்த மெச்சாக்களுக்கால அது தூஷணமா எங்களை கதைக்க வச்சு கடைசியில அது வெண்டுட்டு துரத்தி அறிஞ்சிட்டு போகுது. இதுக்குள்ள நாம இந்த போராட்டம் செய்து கொண்டிருக்கிறது. இதை விட செத்து போகலாம். அதான் சொன்ன, இதை விட செத்தாகிறது நல்லது. கடவுளுடைய நாமம் எங்களோட தூஷிக்கப்படுறதும் அவர் எங்களை ரட்சித்தார் என்றது நாம பேக்கதை கதைச்சு கொண்டிருக்கிறதை விட நாம கடவுளை அடிச்சு சாக்கொண்டுடுமங்கள் என்று சொல்லி அவர் அடிச்சு ஏதோ வருத்தத்திலே துன்பத்திலே செத்து போகிறது நல்ல. கடவுளுடைய அரசு நாசமாகிறத விட போராடுறதுக்கு ரெடி பண்ணு, போராட்டத்துக்கு ரெடி பண்ண சொந்த பலத்தில நின்று நாம கடைசியில் அது நம்மள அப்படியே அம்மனமாக்கி விடுது ஆக்களுக்கு முன்னால். அது அதனால நாம சரியான கவனமா இருக்க வேண்டும். இதெல்லாம் அந்த மாம்ச பலத்தில் நாம வெளிக்கிற வேலைகள். போராட்டம் வாய் ஆண்டவரே அதிகாரங்களுக்கு முன்னால பேசாமல் நின்ற அதிகாரங்களோட எங்களுக்கு போராட்டம். கிறிஸ்தவக்காரர் நீங்க ஒன்றும் கதைக்க மாட்டீங்க கேட்கிறாங்க, பேசாமல் நின்ற சாத்தான தந்திரம் அங்கே இருந்தால் வெளியிடவர் அதிகாரங்களுக்குள்ளால அதிகாரங்களுக்கு உள்ளவர்கள் வாய் பொத்த வேணும். நாம அது புருஷன் மனுஷி என்ற வரைக்கும் மனுஷனுக்குள்ளால விஷயம் வந்தா மனுஷி வாயை பொத்த வேண்டாம். அங்க அதிகாரத்தினோட பேய் வேலை செய்யறதுக்கு தொடங்குது. இது உணராம நாம அந்த அதிகாரம் கதைக்க நாம கதைச்சு கடைசியில பிச்சு புடுங்க தொடங்கும் பேய். அதனால ஆண்டவர் வச்சிருக்கிற முறைகள், அவற்றை பரிசுத்தவங்க போரிட்ட ஸ்டைல்கள் நாங்கள் சரியான அதுல கவனிக்க வேணும். அதுல இந்த இந்த நம்மளுடைய முட்டாள்தனமான நம்மளுடைய பைத்தியத்தனமான துணிவு வேண்டாம். பிரிசம்ஷன் நாங்கள் எல்லாம் எதிர்த்து வட்டி விழுத்துவோம் என்று கடைசியில் அது எங்களை வட்டி விழுத்தது. அதனால போராட்டம் இது இல்லை. தோத்து போய் நார் அடிச்சு எல்லாம் வந்து நிற்கிறது பல சந்தர்ப்பங்கள்ல. அடுத்த பக்கம் நம்பிக்கையே இழந்து போய் நிற்கிறது. பேய் தான் எப்படியும் பண்ணு, ஐயோ பேய் வெல்ல போகுது, பேய் வெல்ல என்னாலும் ஒன்று, ஐயோ கடைசியில் நாமல் தோக்க போவோம், ஐயோ கடவுளை வாட்சியம் இப்படியே போக போகுது. ஏதோ பேய் கடவுளோட பெரியாள் மாதிரி நாமல் இந்த இடத்துல நம்பிக்கையே இல்லாத மாதிரி நாமல் வாழ வலிக்கிறது. அத நம்பிக்கை ஈனம், அது அவிசுவாசம். அது அவிசுவாசம். என்ன கத்தரங்களுக்கு வனாந்திரத்தில் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவாரோ அதனால ஏன் உங்களுக்கு இத்தனை லட்சம் சனத்துக்கு சாப்பாடு தரத்துக்கு இத்தனை வருஷத்துக்கு அதான் எங்களுக்கு சாப்பாடு அவர் எத்தனை வருஷம் 40 வருஷத்துக்கு தரையிலுமோ நாங்கள் வேறொரு உழைப்புகளும் செய்யாம சாப்பிட வைப்பாரு. உங்களை ஆண்டவர் வச்சு காட்டினார் 40 வருஷமா சாப்பாடு. உங்களோட உடுப்பும் சாப்பாடும் செதுப்பும் தேயாம வேண்டாம நான் காக்க ஆண்டவற்ற வெள்ளம விளங்காம இந்த பேய்க்கு அதிகமா பயப்படுறது, நம்பிக்கை வந்து பயப்படுறது. நாங்கள் முதல் சொன்னது எங்கள நம்பிக்கை இல்லாம கெட்டர்ல நம்பிக்கை கொள்ள, அதுக்காக பேய்க்கு பயப்பட சொல்லி நாங்கள் சொல்ல இல்லை. பேய்க்கு எதிர்த்திருக்கத்தான் நாங்கள் சொல்லுறோம். வேதம் மட்டும் சொல்லுது கெட்டர பேய விட சின்னால் மாதிரி யோசிக்க வழிக்கிறது. அது ஆண்டவருக்கு இன்னும் படுபயங்கரமான, அவருக்கு சுரண்டு நாசியில புகையேற்றுற மாதிரி ஆண்டவர் சொல்ல, நீங்களெல்லாம் இந்த நாசிக்கு புகைய போல கிடக்குன்னா மூக்குக்கு அப்படியே அவர் மூச்செடுக்க கஷ்டப்படுறாங்க, அதை அடிச்சு உடைச்சிட்டு போய் கொண்டிருப்பாரு. அப்படிதான் அதை செய்வார். ஆகல இந்த 2 பாவம் நாங்கள் வந்து ஒரு பக்கம் பேயோட விண்ணானம் கதைக்க வலிக்கிறது,
அடுத்தது பேய்க்கு சரியா பயப்படுறது. ஒன்று சொந்த கத்தரில் பலப்படாம சுய பலத்தில் ஏதோ நாம கிறிஸ்தவர்கள், நாம சர்ச்காரர், நாம பைபிள் வாசிக்கிறோம், நாங்கள் பைபிள் வாசிச்சா செவிக்கிறோம். சரி, சண்டை டெஸ்ட் வரைக்கும் பாஸ் பண்ணடாப்பா. டெஸ்ட் வரைக்கும் நெடிய கோதாரி ஃபெயில் பண்ணுனா என்ன படிப்பும் என்ன என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை? ஒரே கிளாஸ்ல ஒரே டெஸ்ட்ல குண்டடிச்சு தோத்து கொண்டு கிடந்தா பிறகு கலைக்க மாட்டாங்க. மூன்றாம் டெஸ்ட் வச்சு போட்டு ஸ்கூல்ல இருந்து இது சரி இது வராதுண்டு ஒரே பாவத்தில் திருப்பி விழுந்தா சாத்தான் அங்க பிசாசு நம்மளை கரு நீங்கள் எல்லாம் ரிஃபார்ம் சொல்லி என்ன பிரியோசனம், நீங்க என்ன செய்யறீங்க? அதனால சாத்தான தந்திரத்துக்கு நான் சொன்னேன், என்ன பாடம் படிக்கிறோமோ அதுல டெஸ்ட் வருமாண்டு. நாமல் சாத்தான தந்திரங்களை பற்றி படிச்சா இந்த வருஷம் பூரா அடுத்த வருஷம் எல்லாம் சாத்தான தந்திரம் உச்சகட்டத்தில் இருக்கும். ஏண்டா நாமல் அது எப்படியெல்லாம் டெஸ்ட் வைக்கும், அதெல்லாம் எப்படி எங்களை சோதிக்கும் என்றது அதோட சூட்சுமங்களை நாமல் படிக்க வருஷத்தாவது ஒளி போட்டு தர அது படிக்கிறியா பாப்போமே என்ன செய்யலாம் அது வரிஞ்சு கட்டிக்கொண்டு சேர்ச்சி முடிஞ்சு நாம போய்களே துவங்கிடும் பே. சும்மா பம்மாது கதைக்க இல்ல, அதுவும் நம்மளோட இருந்து கேட்டுக்கொண்டிருக்கு பேய். தேவதூதன் எப்படி நம்மளோட இருந்து கேட்டுக்கொண்டு ஆறாவது பேயும் இல்ல நிற்கிறது கேட்டுக்கொண்டு. அதனுடைய சகாக்களும் அதனுடைய போர் வீரர்கள் அங்க இப்ப சிக்னல் கொடுத்து ரெக்கி போய்கொண்டிருக்கும், என்ன பிரசங்கம் என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அது வீட்டை உடனே அது அடுத்த நாள் டைம் அது செட் பண்ணிடு வைப்பேன். சரி கேட்டு பிரசங்கம் வைப்பேன் டெஸ்ட் ஒன்று பார்ப்போம், நீங்களும் உங்களோட போதரும் உங்களோட டெஸ்ட் உங்களோட படிப்புகளும் என்று சொல்லி இதை விட கத்தர் அடிச்சு செத்து போறது நல்ல. நாமல் இப்படி நாம தோக்குறதை விட வெக்கம் இல்லை, நமக்கு வெக்கம் இல்லை. இவ்வளவு படிச்சு இவ்வளவு நாம படிச்சு நாமல் டெஸ்டுகள் வரையக்க தோக்குறது நம்மள நாமளே ஒண்ணு சாக்கொள்ள. அவன் தன்னைத்தானே சாக்கொண்டுடுவானோ, தான் வேற போகாததுக்கு நீங்கள் வரையலான்னு சொல்லித்தான நினைச்ச மாதிரி நாமல் சாகணும் சொல்லணும்னா நாமல் சாக போறோம் நினைக்கிறேன். கத்தர் சாகடிக்காம நாமல் சாகலாது அல்ல. ஆனா அவர் எங்களை பிடிச்சிட்டாருன்னு சொன்னா அவர் கட்டாயம் எங்களை பூரணமாக்காம விட மாட்டார். ஆனா நாமல் பூர்ணம் வரைக்கும் நாமல் எத்தனை டெஸ்ட் தோக்குறோமோ அந்த அளவுக்கு அவர் நம்மளை போட்டு சாத்துவார். பிசாசு ஒண்ணு சாத்தாது, கடவுள் நம்மளுக்கு தண்ட பேர் கெடுக்கிறதுக்காகவே நம்மள கை வைப்பார். அதனால சரியான கவனமா நாம இந்த போராட்டத்தில் ஈடுபட வேண்டும். அதுல இது நாங்கள் போன முறை பார்த்தனாங்க. இன்றைக்கு 2வது டாக்டரின் இந்த 12வது வசனத்துல 2வது டாக்டரின் சத்தியம் 2 எழுதியிருக்கணும் முழுங்க. சத்தியம் 2 கிறிஸ்தவ போராட்டம் அல்லது கிறிஸ்தவ போர் கிறிஸ்தவ போர் மூர்க்கமான போர். மூர்க்கமான போர். கிறிஸ்தவ போர் மூர்க்கமான போர். The Christian war is fierce, F-I-E-R-C-E, fierce, sword, S-O-R-E, sword, fierce, sword, and dangerous war. கிறிஸ்தவ போர் மூர்க்கமான மூர்க்கமான. அடுத்தது நாம சார் என்று நாம சொல்லுற அந்த ஆங்கில சொல்லு
பெயின் எல்லாம் பெரும் பெரும் நோவு நிறைஞ்ச எல்லாம் சோரன்னு சொல்றது நாம இல்ல கசப்பு இல்ல, சரியான எரிச்சல் ஊட்டுற போறது, எரிச்சல் ஊட்டுறது. அது நேரம் சரியான அபாயம் மிக்கது, மூர்க்கமான கடும் வன்மத்தோட நடைபெறுகிற சண்டை. அது கிறிஸ்தவ சண்டை, கிறிஸ்டியன் வார். அந்த சொல்லுகள் ஃபியர்ஸ் என்று சொன்ன ஃபியர்ஸ் என்று சொன்ன the lioness is a fierce animal. Lion is a fierce animal. சிங்கம் எப்படி சண்டை போடும்? ஒற்றை அடி ஒரு பெரிய காண்டாமிருகத்தினுடைய கழுத்து முறியும். அது ஒற்றே ஒரு அடியோட காலால காண்டாமிருகத்துல கழுத்தை முறிக்குது. அதுக்குதான் நாம சொல்றோம் ஃபியர்ஸ் என்று சொல்லி. ஃபியர்ஸ் என்று சொன்னா பெற்று மூர்க்க நிறைஞ்ச அடி. அது பேய் அப்படித்தான் நமக்கு அடிக்குது. நாம பேய்க்கு அப்படிதான் அடிக்கவும் போறோம். அவ ஃபியர்ஸ் அந்த சொல்ல போயிட்டு மூர்க்கம், கோபத்தோட, பயங்கரமான கோபத்தோட வன்மமா அடித்தல். வேற இதுதான் அந்த சொல்லுக்கான அர்த்தம். இட்ஸ் a fierce war. ஏன் அது கிறிஸ்தவ போராட்டம் ஒரு மூர்க்கமான சத்தியான அப்படியே அந்த நாம அது 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 அப்படிப்பட்ட ஒரு போர். ஏன் அது அப்படி என்று சொன்னா, இந்த இடத்துல எங்களுக்கு பரிசுத்தர் பயன்படுத்துற அந்த சொல்லு அப்படிப்பட்ட ஒரு சொல்லு. நீங்கள் ஆங்கிலத்தில் நான் அதை வாசிக்கிறேன், கவனிச்சு கொள்ளுங்க. For we wrestle, 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 wrestle. Alright, அந்த wrestle என்ற அந்த சொல்லு அது சரியான அந்த தமிழ் அதை தூக்கி போடுறது, அதை தூக்கி போடுறது. சரிதான். இதுதான் இயேசு கிறிஸ்து சாத்தான் உன்னை புடைக்க கேட்டான் என்று அந்த சொல்ல புடைக்க என்ன செய்யறோம்? நாம தூக்கி போடுறோம், இல்ல அந்த அதிர வைக்கிறோம் தூக்கி. அப்ப அந்த சொல்லுதான் இந்த இடத்துல விழுந்து இருக்குது. போராட்டம் என்ற அந்த சொல்லு wrestle. அப்ப இந்த wrestle என்ற அந்த சொல்லு அப்ப எங்களுக்கு போர் எப்படிப்பட்ட வகை என்றதை சொல்லுது. போர் எப்படிப்பட்ட வகை? இது தூரத்துல நின்று சண்டை பிடிக்கிற போர் இல்ல. சரியோ? wrestle அதுல என்ன நாம இங்கிலீஷ்ல wrestling என்ற அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வருகிறோம். wrestling அதாவது கையால அந்த wrestling தெரியுமல்ல, பாக்ஸிங்ல wrestling அப்படியே கையால இடிக்கிற மூஞ்சி எல்லாம் wrestling. அப்ப பாக்ஸிங் வந்து நாம இது பஞ்ச் எல்லாம் போட்டுக்கொண்டு இது ரெஸ்லிங் சொன்னா கிடக்கிற இந்த மெடக்கெல்லாம் தூக்கி அடிக்கிறது. அப்படிதான் இப்ப மாறி போச்சு. முந்தி அதை நாம மெல் யுத்தம் என்று பொதுவாக சொல்றது. அது கட்டி புடிச்சு ஆளோட உடம்ப தூக்கி குத்தி ஆள இதன்றது.
பவுலப்போஸ்தலன் அந்த சொல்லத்தான் இங்க பயன்படுத்துறார். ரெஸ்லிங் கிரீக் தான் அதை செய்யுது. அதுல ஆட்கள் இப்ப ரூல்ஸ் எல்லாம் கூட முந்தி ஆள் செத்தாலும் சரி, அது பிரச்சனை இல்லை. அப்ப சாத்தானோட சண்டை, சாத்தனுங்க தூர ஒளிஞ்சிருக்கு, நாமள ஓடி ஒளிஞ்சு கொண்டிருக்கு, அந்த சண்டை இல்லை. இது இட்ஸ் நாட் a guerrilla war. ஒளிச்சிருந்து மறைஞ்சிருந்து அடிக்கிறதுல நேர நேர ஆள் கையும் எட்டத்தக்க இடத்துல இருந்து அடி வர்றது, அதான் இங்க கரைக்கப்படுற சண்டை. இது பெரிய பிளைட்ல பெரிய ஜெட் பாம்பர்ஸ்ல போய் போடுற குண்டும் நேர கையோட கை கட்டி பிடிச்சு புரண்டு அடிக்க உடைக்கிற கை கலத்தல், அதான் இந்த சரியான சொல். அப்ப என்ன தூரம் என்றாலாவது அங்க அந்த இங்க படுக்கலாம். இது முன்னுக்கு நிற்க அடிக்கொண்டு நாம விளையாடி சரி அடி அடி, அது கீழே விழுதுதான் மேல விழுதுதான், மூஞ்சிய நோய் காடைய உடைக்கணும், கையை திருப்பி கொடுத்துறோம், இப்படி எல்லாம் ரெண்டு பேரும் பக்கத்துல நின்று அடி வர்றோம். பிசாசுனாவோட போராட்டம் அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் நமக்கு. தூர ரெண்டு பேர் நின்று ஹாய் அப்ப ரெடியோ வாருங்களா கோலியாத்து கூப்பிட்ட மாதிரி இங்க நடத்து கொண்டிருக்கு. பேய் நம்மளோட பக்கத்துல நிக்குது. ஏன்னா நம்மளத்தான் சுத்தி கொண்டிருக்கிறது பேதரு கூட பதிலுக்காக சொல்லி கொண்டிருக்கிற. அது ஏதோ 2 மைல் தள்ளி ரெக்கி எடுத்து கொண்டு இல்ல, அது நம்மளோட பக்கத்திலே தான் நின்று கொண்டு நிற்குது. அது முஷ்டியால் ஒரு அடி விட்டா நாமல் அதை தடுக்கிறதுக்கு முஷ்டியால எங்களுக்கு இஞ்சி அடிக்கிற நாம தலைக்கவசம் ஒழுங்கா போட்டிருக்கணும் என்றதான் அது நமக்கு படாது. அல்லது நம்ம நெஞ்சில குத்த வலிக்கணும் நாம பிரஸ்ட் பிளேட்டா போட்டிருந்துக்கணும். அதான் அந்த காம்பேக்ட் விளங்குதோ, காம்பேக்ட் இட்ஸ் a காம்பேக்ட், அதாவது நேருக்கு நேர கிட்ட நின்று கையாலேயும் வாளாலேயும் வாழற்ற அளவுக்கு நின்று அடிபடுறது. அதனால அப்படிப்பட்ட ஒரு சண்டையை தான் நாம இந்த பிசாசனோட அதிகாரங்களோட கதைகள் நேர கிட்ட கிட்ட நம்ம நிக்க போறோம். அதிகாரங்கள் தூர நின்று நாம கடித முறை அங்க நேர நேர முகம் கொடுக்க போறோம் மக்களோட அதிகாரங்கள் துறைத்தரங்களோட. அப்ப அவங்க அடிக்கிற அடி நாம லாபமா தடுக்கணும்னா நாம எப்பயுமே தேவனுடைய சர்வாதிபர்கள் அணிஞ்சிருக்க வேணும். எல்லாம் அணியாம நின்றோமோ மரண அடிதான், அது மூர்க்கமான அடிதான் விடும் நமக்கு. அல்ல நாமெல்லாம் புறமுது காட்டி ஓட வேண்டி இருக்கு கடைசியில். அது சாத்தான ஓடுறது போல நாமளும் ஓட வலிக்கிறது. அதனால அந்த கிரீக் வேர்டு நாம சரியா விளங்கிக்கலாம். இட்ஸ் நாட் அ ஸ்போர்ட், இது சும்மா விளையாட்டு இல்லை. நாம இங்க கதைக்கிறது ரெஸ்லிங் அவ விளையாட்டு நினைக்கிறோம் இப்ப இருக்கிறார்கள். இங்க கதைக்கிறது அது ஒரு போர், இட்ஸ் அ war. எனக்கு தெரியும் அப்னேரும் ஜோவாப்பினுடைய 2 பேரும் முதல் வாலிபர்கள் எழும்பி அடிபடட்டும் என்றார். சிலம்பம் பண்ணட்டும், வாலிபர் எழும்பி 2 பேரும் அடிபடட்டும் என்றார். அதான் அந்த வோ. அவங்க ஆள் கிட்டவா ஒரு ஆள் நேருக்கு நேரம் அடிபட போறாங்க. அப்ப கடைசியில அவ்வளவு பேரும் ஒரு தானே மற்றவனுக்கு அடிபடைகளை குத்துனா இவனும் குத்துனா 2 பேரும் செத்தாங்க. இதுதான் அந்த வோ. பேய் சாத்தானுடைய தந்திரங்கள், அதனுடைய அதிகாரங்கள் அதனோட நேருக்கு நேர கிட்ட நின்று அடிபட போகுது. அப்படிப்பட்ட ஒரு வார்ல நாம ரிசல் நாம ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதனால நாம கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு திருப்பி அடிப்போம்னு ஒன்றும் அடிக்கல. அந்த நேரம் அடி விழுந்தா சரி முடிஞ்சு போச்சு. அந்த நேரம் அடிக்காட்டி எதிரி கட்டாயம் நமக்கு அடிச்சிருவான். நாம அடிக்காட்டி நாம அந்த நேரம் தடுக்காட்டி நமக்கு மேல அடி விடும். அவ கட்டாயம் விழுப்பு நடைவோம் நாம ஆயுதங்கள் அணியாட்டி. அதுல இது கொஞ்சம் ஜோசி திருப்பி அடிக்கிறோம் சொல்லி போற சண்டையில் ஒன்று அடிச்சா ஓடணும் அந்த ஆள், இல்லாட்டி அதுக்கப்புறம் அது தோத்துட்டார் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தோற்றதுதான். அதுல பவுலப்போஸ்தலன் அந்த ஒரு படத்தை சண்டையத்தான் எங்களுக்கு இங்க காட்டி கொண்டிருக்கிறார். இங்க சாத்தான் ஒளிச்சு மறைச்சங்களோட சண்டை பிடிக்க வரையில அது
அது கெச்சிக்கிற சிங்க மாதிரி எங்களை சுத்தி கொண்டான் தெரியுது நிக்குது. அதெல்லாம் அதுவும் வெளிப்படையாத்தான் எங்களை அட்டாக் பண்ணா நிக்குது. நாங்களும் நீங்க ஒளிச்சு மறைச்சு சாத்தானுக்கு மறைக்கவே மேலாது. நாங்கள் ஏன்னா அது ஆவி, அதுக்கு நாங்கள் என்ன நாங்கள் ஒழிக்கிறது அல்ல நாமள என்ன பாவம் செய்ய பாவ சோதனைகளுக்கு வரைக்கும் அது கணக்கா செட் பண்ணுது எங்களை ஆக்களை வச்சு. நாம மூர்க்கத்தனமா அந்த சூழ்நிலைய கடவுளுடைய வார்த்தையின் வல்லமையால வெட்டுறோமா இல்லாட்டி பொறுமையோட பேசாம நாம அதுல இருந்து பேக் ஆஃப் பண்ணுறோமா என்றதெல்லாம் விஷயம் இருக்குது. சில சண்டைகள் நாம ஒன்னும் அடிக்க தேவையில்லை, நாம பேசாம பின்வாங்கி போய் நான் இந்த சண்டைக்கு வரையில போ என்று சொல்லிட்டு போல என்ன வர மாட்டியா பாத்தியா பாத்தியா உனக்கு தோத்துற வேண்டாம் பயம் அப்படி ஒண்ணுமே இல்ல. நான் இப்ப சண்டை பிடிக்கல. அதனால நாம எங்களோட வாட்டில நாங்கள் பின்னால போகிறோம். நாங்கள் புறமுது காட்டி போயில நாங்கள் பார்த்து கொண்டே நாங்கள் பின்னுக்கு போய்கொண்டிருக்கிறோம். ஏண்டா இயேசுநாதர் பல இடங்கள் அப்படி கடந்து சென்ற அந்த சண்டைகளை அதிகாரங்களோட பிசாசு அந்த தந்திரங்களை துறைகள் நேரோட கொண்டு வரைக்க அவர்கள் அறிவிந்து கடந்து போன பயத்தில் அவர் போக இல்லை. இது இப்ப இந்த சண்டை அவசியம் இல்லை. இது இந்த சண்டையால வரக்கூடிய நன்மையோட இது தீமான் கடைசியில நமக்கும் அது பிரச்சனையா இது இன்னும் டைம் இல்ல பேசாம போ. அதுல சில பல சந்தர்ப்பத்தில் நாங்கள் சாத்தான் கொண்டு வர எல்லா சோதனைகளுக்கும் முகம் கொடுத்து நின்று குடிச்சு அடிபடணும் இல்லை. நாம புத்தி செலுத்தணுமா நாம கவனமா விலகினாலும் சரி. ஏனப்பா விலகுற என்ன ஒண்ணு கதைக்க மாட்டியா என்ன கதைச்சா போது என்ன வர போகுது அதனால நான் ஒண்ணு கதைக்கல. அந்த உபாய தந்திரத்தை பயன்படுத்தினார் பல சந்தர்ப்பத்தில். அதுல நாமளுக்கு கூட நாம அடிபடாம போயிட்டோம் என்று சொன்னா நம்மளை பொண்ணே நன்றி நினைச்சுட்டான் பேய் கடைசி வரைக்கும். அது சில சந்தர்ப்பத்தில் ஞானம் அந்த சூழ்நிலையே கவனமா நாம அடி வேண்டாம பின்னுக்கு போறோம். ஓடையில புறமுதலாகி அடிக்கிறான் நடிக்கிறான். நாங்கள் இதை தவிர்க்கலாம் நல்ல இந்த சூழ்நிலை. அதில் அப்படிப்பட்ட சண்டையில நாம என்ன வகையான யுத்தம் இது? இது ஒரு நேருக்கு நேர் கையோட கைகலந்து அடிபடுகிற ஒரு சண்டை. பேய பிடிச்சு தூக்கி குத்துறதே இல்ல பேய நம்மளை பிடிச்சு தூக்கி குத்த போகுது. அப்படித்தான் இந்த சண்டை. ஆகையால சொல்றோம் கிறிஸ்தவ போராட்டம் மூர்க்கமான எரிச்சல் ஊட்டுகின்ற ஒரு யுத்தம். இது கிறிஸ்துவோட வெளிப்படையா வெளியரங்கமா காணத்தக்க விதத்துல பிசாசு அதை கையாண்டார். அவர் உபவாசம் முடிச்சு அவர் ஞானஸ்நானம் எடுத்த கையோட அவர் ஆவியானவரும் சப்போர்ட் பண்ணார் போறது. அந்த சண்டைக்கு அவர் ரெடியா ஆகணும். பிசாசு வனாந்திரத்திலிருந்து அப்படியே கொண்டு வர உப்பரிக்கைக்கு மேல உப்பரிக்கிறது அப்படியே கொண்டு வர மலைக்கு மேல இயேசுவ பிசிக்கலா பேய் கொண்டு போச்சுது. இது அடையாள அர்த்தம் இல்லை. அது உண்டு மார்கோசியர் அப்பத்தியா இயேசுவ அது சிந்தனையில கொண்டு போனது விசக்கூடாது. இயேசுவ அது உப்பரிக்கை மேல தூக்கி ஆலய உப்பரிக்கை மேல எரிசிலை வனாந்திரத்தில் இருந்த ஆலய எரிசிலை ஆலயத்தினுடைய மேல் உப்பரிக்கையில கொண்டு நிற்பாங்க. இப்ப இயேசு மேல இயேசு அதுக்கு விட்டு ஓம் சரி பாப்போம் அப்படின்னு என்ன அங்க கையும் அங்க சண்டை தொடங்கினார். அதே போல அதுல அந்த சண்டையில அவர் வெண்டுட்டார். அடுத்த உடனே மாத்திச்சுட்டு களத்தை மலைக்கு மேல அதுல பக்கத்துல இருந்த பெரிய மேல அது ஒலிவ மலை என்ற ஆலயத்துக்கு நேரம் இருந்து அந்த ஒலிவ மலை அதுக்கு மேல கொண்டு விட்டுட்டு சுத்தி காட்டு உலக மேல இதுல மென்றாது கால விழுந்து வணங்கின தருவன். அதுவும் கையோட கையாத்தான் இந்த அடிவாட்டை செய்யுது. அதுதான் அது போட்டு குத்தல் அது கூட குத்துற ஸ்டைலே பாவம் செய்ய பண்றதுக்கு தான் இந்த குத்தல். அதனுடைய ப்ளோ அது எங்களுக்கு ஓர் மூர்க்கமா தாக்குறது நம்மளை பாவம் செய்ய பண்ணுறதுக்கு. இயேசு கிறிஸ்து இதனுடைய அடிய விளங்குச்சுன்னா என்ன இந்த கடவுளையில வணங்க சொல்லி பைபிள் சொல்லுங்க என்ன கதைக்கிற
அதுல மாம்சத்தோடையும் சத்தத்தோடையும் இல்ல இயேசு போரிட்டார். அவர் துரைத்தனத்தோடும் அதிகாரத்தோடும் போரிட்டு கொண்டிருந்தவர். இப்ப நம்மள கையால முடிச்சு பேய் தூக்கி கொண்டு போய் நிப்பாட்ட போறது இல்ல. ஏன்? முந்தின ஆதாம் பிந்தின ஆதாமுக்கான சோதனை அங்க முந்தின ஆதாமுக்கு நேரடியா அங்க சடப்பொருள்களோட அந்த சோதனை நடந்தது. அதனால ஏதேன் தோட்டத்தில் பேய் சர்ப்பத்தினுடைய வடிவில் நின்று கதைச்சு விழுத்தினார். இப்ப அதே அந்த பிசாசு அது பிந்தின ஆதாமாகிய இயேசுவோட இப்ப அவரும் வனாந்திரமான தனிமையில ஒருவரும் அவரோட இல்ல. இப்ப அங்க அவருக்கும் அதே சோதனைகளை வித்தியாசமா கொண்டு வர தொடங்குது. அதுல 2 சோதனைகளும் அது ஜதார்த்தத்துல வெளியரங்கமா நடந்த சோதனைகள். அதனால அது அடையாளம் இல்லை. ஆனா நமக்கு கர்த்தர் பேய நேரடியா அப்படி அடிபடை அனுப்புறது இல்லை. ஏன்னா நாம மயங்கி விழுந்துருவோம் படையா 2 பேய பார்த்த உடனே. அதனால நமக்கு பாம்பே அவர் கண்ணில காட்டுறையில ஏடா பாம்பை பார்த்தா அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு நம்ம கதை உண்டு இல்ல. நானும் இயேசு இந்த பாம்பு சில பக்கம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிடக்கூடாது என்று நாம எல்லாம் கலைச்சு கொண்டு திரிகிறோம் பாம்பை. ஏன்னா அவங்க அப்படி இருந்தா பிறகு நம்மட சமாதானம் கெட்டு போயிடும். எங்க அப்பா எங்க என்ன சத்தம் என்ன கேட்குதோ இங்க நமக்கு பிறகு பயம். நாம எத்தனை பாம்பை கலைச்சு விட்டுறோம் அடிக்க தெரிகிறோம். ஆனா கடவுளே கண்ணுக்கு தெரியாம விட்டுடும் இது. ஏண்டா அது மாதிரி நான் அதை வச்சு வருகிறேன். ஆண்டவர் வெள்ளத்துக்கு மிஞ்சி ஒரு நாளும் பாம்பை அனுப்ப மாட்டார். நம்ம ஏண்டா பிளமான ஆக்கள் மூலம் பாம்பை அனுப்ப சண்டை பிடிச்சுப்பா. இது பாம்பை கண்ணோட மயங்குறையாக்களும் பாம்பு அனுப்பி என்ன யோசனை. அதனால கடைசி வரைக்கும் வேண்டாம். அப்புறம் அங்கே பக்கம் டொய்லெட் நான் புது டொய்லெட் கட்ட வேண்டி வந்துடும். இதுக்கு பாம்பு வரும். அதனால இப்படி பல விஷயம். ஆண்டவரும் நமக்கு பிளத்துக்கு மிஞ்சி சோதனைகளை அனுமதிக்கிறவர் அல்ல. அதனால நம்மள சாத்தான அப்படியே காண விட்டா அது பல்லு மேரி கீறி இப்படி நாம பார்த்த பேய்கள் மேரி படங்களை கீறினா எங்க போனவனை காணா மூச்சு ஆகி கிடக்கிறான். என்னடா ஐயோ ஐயோ பேயா இங்க அப்படி ஒண்ணும் வேறையில எழும்பிவா. பேய பார்க்காமலே அப்பா வாருங்களோ அப்பா வாருங்களோ எங்க லைட்டரை கட்டி இருக்குது போவன் அப்பா வாங்கவன். நான் கருதியதுன்னா உன்னை இருட்டில கொண்டே வெளியில விட்டு போட்டு பாம்பெல்லாம் அங்க தெரியுது நாக பாம்பெல்லாம் அது இருக்கட்டும் நான் அப்படியே பூட்டிதான் நான் வரப்போறோம் நாளைக்கு கடைசி அப்படியாவது சொல்லி பயன்படுத்தி பார்த்தேன். அதுவும் முடியுது இல்லை. அதனால இவளுக்கு எல்லாம் பேய நேர காட்டி எந்த கடவுளுக்கு தான் அவமானம். அதனால அவர் பேய இப்படி அனுப்ப இல்லை. நமக்கு இன்வெர்ட்லி எங்களுடைய மனசுல வேலை செய்யறதுக்கு அனுமதிக்கிறேன். ரகசியமா எங்களோட அட்டாக் பண்றதுக்கு வேற அதனுடைய ஏதுக்களை பயன்படுத்த அனுமதிக்கிறேன். ஜோபுவுக்கும் பேய் நேர வந்து நின்று ஒன்றும் அட்டாக் பண்ண இல்லை. சாத்தான் தன் கைக்கூலிகளை வச்சுத்தான் அதை செய்தான். சபையேற ஒரு பக்க ஆக்களை அங்கால காத்த பயன்படுத்தி இப்படி அதனுடைய அதை ஆண்டவர் அனுமதிச்சா நீ அதுல பயன்படுத்து. நேரடியா கிறிஸ்துவுக்கும் ஆதாமுக்கும் சம்பந்தப்பட்ட மாதிரி பேய எங்களோட நேரடியா இப்படி கைகலக்க வைக்கிறது இல்லை. அப்ப நாம எதோ யாரோட உண்மையில அடிபட போறோம். நாங்கள் மாம்சத்திலையும் செத்தத்திலையும் இருக்கிற ஆக்களோட அவர்களுடைய அந்த சிந்தனைகள் அவர்களுடைய பேச்சுவார்த்தைகளோட நாமல் அடிபட போறோம். அங்கதான் பிசாசு நமக்கு பொறி தொடங்குது வைக்கிறதுக்கு. அந்த நேரத்தில் கதைக்கிறதா வாயை பொத்துறதா பேசாம தவிர்க்கிறதா இல்லாட்டி இந்த நேரத்தில் ஞானமா சரியா கொடுக்கத்தான் வேணுமா என்ற அந்த ஞானங்களை இப்ப இந்த டாக்டிக்ஸ்ல நமக்கு தேவை. பிசாசு பேதுருவ சுலகில போட்டு புடைக்கிற மாதிரி புடைச்சிச்சு. பேதுருவ நேர வந்து பிடிச்சது தூக்கி குத்தே இல்லை. ஆனா தூக்கி குத்துனது அங்க இருந்த வேலைக்காரியையும் அங்க இருந்த போர்ச்சவர்களையும் பயன்படுத்தி தூக்கி குத்திச்சு. பேதுரு சரி பேதுரு விழுங்க பேதுராவு தோத்த. ஆனா நாங்கள் இப்ப பேய நேரடியா கிறிஸ்துட்ட சோதிக்க போற மாதிரி இங்க நாம எதிர்பார்க்கல. அப்பால இப்ப பேய என்ன கருப்பு கலர்ல வந்து நிக்கிறியா என்ன வெள்ளை கலர்ல வந்து நிக்கிறியா வேண்டு நாம ஏதோ கற்பனையில பேயோட கதைக்கே இல்லை.
பேய் கருப்பும் இல்ல வெள்ளையும் இல்ல. அட கலர் என்னன்னு நமக்கும் தெரியாது. இது இது அவிசுவாச இந்த ஒன்றுமே தெரியாத அஞ்ஞானிகளுடைய கலர் அதுகள் எல்லாம். ஆல்ரைட். அந்நேரம் பவுலப்போஸ்தலனும் பேயோட சண்டை பிடிக்க வேண்டியிருந்தது. அதுவும் அவனை குட்டுற சாத்தானுடைய தூதனாயிருந்தது. அப்ப சாத்தானுடைய தூதன் பவுலப்போஸ்தலனுக்கு பெரிய ஒரு முள்ளு மாறி வேலை செய்து கொண்டிருந்தது. அப்ப அங்க நேரடியா பேய் நேரடிய சம்பந்தப்பட இல்ல. அதுவும் அங்க அதிகாரங்கள் அதனுடைய தூதர்கள் பேயினுடைய தூதர்கள் பொதுவா துறைத்தனங்கள் அதிகாரங்கள் நாங்க அயல அது அப்படி அங்க வேலை செய்யும். அயல ஏன் ஆண்டவர் இப்படி பேய் நம்மளோட கை கலக்கிறதுக்கு அனுமதிக்க இப்படி சண்டை அவர் ரெடி பண்ணுற காரணம் ஒரு 3 காரணம் நாங்கள் சொல்றோம். உண்டு, கடவுளுடைய வல்லமையின் மகத்துவம் என்னதென்று வெளியில காட்ட, நமக்கு காட்ட, கர்த்தருடைய வல்லமையின் மகத்துவத்தை காட்ட. Corinthians 12:9 to manifest and magnify the power of his might, to manifest and magnify the power of his might. 12 12:9 கர்த்தரில அதிகமாக நாங்கள் சார்ந்திருந்து பலமடைகிறதுக்கு, கர்த்தரில நாங்கள் அதிகமாக சார்ந்திருந்து பலமடைகிறதுக்கு, கர்த்தரில பலமடைகிறதுக்கு தாவீதும் யோசபாத்தும் செய்தது போல. 1 சாமுவேல் 36 1 சாமுவேல் 36 2 நாளாகமம் 20:12 கர்த்தரில அதிகமாக சார்ந்திருந்து பலனடைகிறதுக்கு. 3வது காரணம் கர்த்தர் நியமிச்சிருக்கிற போராயுத வர்க்கங்களை கவனமாக பயன்படுத்துறதுக்கு, கர்த்தர் நியமிச்சிருக்கிற போராயுத வர்க்கங்களை கவனமாக பயன்படுத்துறதுக்கு. கவனமா பயன்படுத்துறா என்ன? ஒரு கையால வேலை, ஒரு கையால ஆயுதம். நெகேமியாக்கள் செய்த மாதிரி, நெகேமியா 4:16-17 அவர்கள் வேலை செய்து கொண்டு கேட்கலையே சண்டைக்கும் ரெடியாகத்தான் கவனமா வேலை செய்தாங்க. அது மாதிரி நாங்களும் எங்களுடைய அழைப்புகள்ல ஈடுபட்டு கொண்டு கேட்கலையே போர் ஆயுதங்கள் எப்பயுமே ரெடியா இருக்கு நாம பயன்படுத்துறதுக்கு. ஓகே, அதனால போராயத்தை வச்சுட்டு வந்துட்டு போட்டுட்டு வாங்க. அவங்க எருசலேம் மதில் கட்டினாங்க, அலங்கம் கட்டினாங்க, சாந்தகப்ப எடுக்க ஒரு ஆனா அங்க ஈட்டியும் மற்றவன் ரெடியாகவும் இருக்குது பக்கத்துல. எதிரி வந்தா சாந்தகப்பையில ஈட்டி தான் அடுத்தது. அது இந்த ரெடியாக நாம இருந்த அந்த போராயுதங்களை பயன்படுத்துறது தான் கடவுளுங்களுக்கு எதிரியோட இந்த மூர்க்கத்தனமான கைகலப்பில் ஈடுபட வச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேரடியா சாத்தானோட பிசாசு அவரோட கைகளை கேட்கல. அவர் வேத வசனத்தினூடாகத்தான் அவர் அதை அட்டாக் பண்ணுங்க. பொருத்தமான வேத வசனம் அந்த நேரத்துக்கு போடப்பட வேணும் வெட்டுறதுக்கு. நாமளும் அதையே அடிச்சோடுதான். எங்களுக்கு வேத வசனங்கள் நல்லா தெரியணும், அந்த குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு அதை பயன்படுத்துறதுக்கு. இயேசு கிறிஸ்து அந்த நேரத்தில் அந்த பைபிள் வசனம் ஒன்று இருக்கல தெரியுமா, அந்த வசனம் இதெல்லாம் சத்தியம் சொல்லுங்க. அவர் சத்தியத்தை கதைக்க இல்லை, அவர் வேத வசனத்தை தான் கதைச்சார். ஆனா அவருக்கு சத்தியம் என்னன்னு தெரிஞ்ச வட்டிதான் அந்த வேத வசனத்தை சரியா எடுத்து போட்டார்.
வேத வசனம் வாயில வெட்டணும். அந்த நேரத்துக்கு வேத வசனத்தை யோசிச்சோம்டா நாமல் அடிதான், நமக்கு அடிதான். இயேசுவோட தூக்கி வச்சு கதை கேட்கல உன் தேவநாயகத்திற்கு ஆராதனை செய்வான்னு எழுதி இருக்கிறது. அதற்கு அந்த அட்டாக் வரைக திருப்பி அட்டாக் வசனம் சரியா ஸ்கேன் பண்ணி சூழ்நிலையை கான்டெக்டோட கொடுத்தார். தூதர்கள் தாங்குவினம் என்று சொல்லி இருக்கிறதானே கான்டெக்ட் டாக்டர் சொன்ன பரீட்சை வர சொல்லி இருக்குதല്ലോ. என்ன கதைக்கிற இல்ல இந்த காரணம் ஆட விளக்கம் என்னண்டா என்று பேய்க்கு அவர் அங்க வெளிக்கடையில பிரசங்கம் பண்ண பேய்க்கு அந்த வசனத்தை உடைக்கிற அந்த அந்த வார்த்தையை அது பிள்ளையா பயன்படுத்துறது பட்டப்பட்டாண்டு மண்டைக்குள்ள போச்சுது. அதுக்கேற்ற ஒரு வசனத்தை தூக்கி போட்டார். நெத்தி அடி சச்சி பேய் விட்டு விலகிச்சது. அவர் நமக்கு போராட்டங்கள் வரைக்கல்ல அதே ஸ்டைல் பின்பற்றப்பட வேணும். பைபிள் வசனம் எவ்வளவு நமக்கு தெரிய வேணும். அது கவனமா அந்த இடத்துக்கு அது பொருந்தி வரணும். இல்லாட்டி பேய் நாம பிள்ளையா யூஸ் தவறா வசனத்தை பயன்படுத்துறோம்டா அதுக்கு குஷி ஏவாளுக்கு போட்ட மாதிரி அடுத்த லெவலுக்கு அது முன்னேறும். ஆஹா நல்லா விடுறானப்பா வண்டில் நமக்கு கான்டெக்ட் கதைச்சு கொண்டு. ஆனா இதுக்கு தான் இந்த பேக்கு தான் கான்டெக்ட் எதிரியல நமக்கு கதைக்குது. அதனால பைபிள் வசனங்கள் சரியாக தெரிய வரும். வாயால நாம நடுக பிரச்சனைப்படுறோம். வாய் தான் நமக்கு பேயினுடைய ஆயுதமா இருக்குதுண்டா, பாவத்தினுடைய ஆயுதமா இருக்குதுண்டா. நமக்கு வாயை பற்றி பைபிள்ல சொல்லி இருக்கிற வசனங்களை நாங்கள் நிறைய பாடமாக்கி வச்சிருக்க வேணும். அதனால நம்மள வாய பின்பது என்றேக்க நாம வாயை பற்றி வேத வசனங்கள்ல ஆண்டவர் நம்மளை பரிசுத்தமா காட்டுறதுக்கு சொல்லி அவலத்தையும் திருக்குறள் 2-3 நாம சொல்லுவோம். ஒரு 10-12 வசனம் வாயை பற்றி தன் நாவை அடக்கிறவன் அல்லது தன் நாவை ஒரு நாள் மடக்க கூடாது. ஆனால் அது எரிக்கிற நெருப்பா இருக்குது. ஆனாலும் தன் நாவை அடக்கினா அது வாழ்வு ஜீவன். இப்படி வேத வசனங்கள் நாம எந்தெந்த எங்களுடைய பாவம் பிசாசும் சேர்ந்து எங்களை எந்த அவயவங்களை அநீதியின் அவயவங்களை பயன்படுத்துறதுக்கு அது எங்களை சோதனைகளை கொண்டு வருகிறதோ அதுக்கேற்ற நீதியின் அவயவங்களை அதை எப்படி பயன்படுத்தணும் என்ற வசனங்களோட நமக்கு தெரியும் நாம எந்த பாவம் எந்த பொறியில கூட நடுவ விழுகிறோம் என்று. அதெல்லாம் அதுக்கேற்ற வசனங்களை தேடி பிடிச்சு எழுதி வச்சு பாடமாக்க வேணும். என்றால் கிறிஸ்து ஜெயித்த மாதிரி நாம ஜெயிக்கலாம். இல்லாட்டி இயேசுவையும் மறுதளிச்சு பெரோயாவையும் மறுதளிச்சு எல்லாரையும் நாரடிச்சு போட்டு நாம தோத்துட்டு நிற்போம் கையில். இதுக்குதான் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா போச்சு கோயில கிடக்குறீர்கள். கோயில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் பூரா கிடந்தது. 6 நாள்ல எந்த நாள் சத்தம் இல்லாம வீட்டுல இருக்குது. இது கடவுளோட ராஜ்யத்தை அப்படியே தூக்கி நாசமாக்குற வேலை. அங்க பிசாச பூந்து விளையாடி கொண்டிருக்குது. நாங்கள் நீதியா நடந்தாலும் மற்றவன் நம்ம குற்றப்படுத்தினா கட்டாவே பாரும் கேளும். நாம சொல்ல நாங்கள் அநியாயம் ஏதாவது செய்தா கதைங்கப்ப நாங்கள் என்ன அநியாயம் செய்த நீங்கள் இப்படி ஒரு குற்றத்தை உங்களுக்கு சொல்றீங்க. எப்ப எங்க சத்தம்படியில வந்து என்ன நடந்தது இந்த வீட்டுல? இல்ல முந்தைய நடந்த அது முந்தைய இல்ல இப்ப இல்லே இல்ல. அப்ப பிரயணத்துக்கு இப்படி நீங்க ஏன் இப்படி பொய் சொல்றீங்க? உண்மையில அப்படித்தான் இருக்குதுண்டா நாம எவ்வளவு கடவுளுடைய பேரை தாங்கிறதுக்கு அபாத்திர போர்ல தோத்து நாம. அதனால ஆயுதங்கள் அணிஞ்சிருக்க கவனமா கையாள தெரியல, கடவுள்ல சார்ந்திருக்க தெரியல. அடுத்தது கடவுளுடைய வல்லமைய அவர் பெருமைப்படுத்துறதுக்கு நாம விட இல்லை. அதனால இந்த காரணங்களுக்காக கடவுள் எங்களை போராட்டத்தை பிசாசோட வச்சிருக்கிறத மறக்கணும். நம்ம எல்லாரும் கட்டாயம் நாளாந்தும் போராடியே ஆகிறோம். போராட வேணும். போராட்டம் இல்லாம ஒரு நாள் நம்ம படுக்கைக்கு போக மாட்டோம். சரியான அதுல கட்டாயம் போராட்டம் இருக்குது.
அதனால காம்பேக்ட் ரெடியா சரியா உண்மைதான் சரியா தான் நடக்கத்தான் போவேண்டா வெல்லுறதுக்கு நாம ரெடியா இருக்க. அதனால இந்த சத்தியத்துல என்ன கிறிஸ்தவ போராட்டம் மூர்க்கத்தனமான போராட்டம் என்றா அதுல இருந்து நாம படிக்கிற பாடங்கள் என்ன? யூஸ் நம்பர் 1, முதலாவது பயன் நாங்கள் எங்களையே முன்னெச்சரிக்கையாக வைத்திருக்க உதவ வேணும். நாங்கள் எங்களையே முன் எச்சரிக்கையோடு இருக்க இது உதவ வேணும். எங்களுக்கு ஒரு போராட்டமே இல்லை என்று யாராவது சொல்லுறியல் என்று சொன்னா வேற ரெண்டாம் அதுக்கான பதில் ஒன்றும் இல்லை. 100க்கு 100 வீதம் பிசாசு உங்களுடைய ஆண்டவனா இருக்குது. அவ்வளவுதான். பிசாசு உங்களுடைய ஆண்டவனா இருக்கிறபடியால் தான் உங்களுக்கு போராட்டம் இல்லை பிசாசோட. எனக்கு ஒரு போராட்டம் இல்லைன்னு யாராவது சொன்னா அங்க அர்த்தம் பிசாசு உங்களோட நல்ல ஹார்மனியில ஐக்கியத்தில் இருக்கிறபடியா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வரையில. சரியோ? பிசாசு பேயே மனசுல தான் தொடங்குது. ஆண்டவர் நேரடியா பிசாசு எங்கள்கிட்ட அனுப்புறது இல்லை. அது ஆட்களினுடைய கதைகளை யோசிக்க வச்சுத்தான் அது தொடங்குது எங்களுக்குள்ள. அப்ப எங்களோட மனத எங்களோட சிந்தனைய காவல் காக்க நாங்கள் நாளாந்தம் எங்களுக்கு அப்படி ஒரு போராட்டம் அது கூட இல்லைன்னு யாராவது யோசிக்கிறோம்டா அதனுடைய அர்த்தம் பிசாசும் நாங்களும் ஒன்றுக்குள்ள ஒன்றா இருக்கிறோம். அதான் இந்த பாயிண்ட். ஏலா ஒன்றுக்குள்ள ஒன்றா இருக்கிறோம். ஏண்டா நாளாந்தம் நாங்கள் எங்களுக்குள்ள இருக்கிற பாவத்தாலே நாங்கள் கரவடிய வேணும். அது கரவடிய கட்டாயம் கரவடியணும் என்றது இல்ல, அந்த போர் கட்டாயம் எழும்பும். வெளியே இருந்து அட்டாக் இல்லாட்டி நமக்குள்ள இருந்து அந்த அட்டாக் தொடரும். நீ வீட்டுல இருக்கல ஐயோ எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்றியோ, கட்டாயம் உனக்குள்ள பிரச்சனை இருக்குது. உனக்குள்ள அதுவும் இல்லை என்றியோ அப்ப நீ முழுக்கவே பாவத்துல கிடக்கிற. அதனால உனக்கு அது பிரச்சனையாக தெரிய இல்லை. நீ சிந்திக்கிறதெல்லாம் கேடான சிந்த, அதனால உனக்கு அது பிரச்சனை இல்லாத மாதிரி தெரியுது. நீ மற்றையாளை பற்றி யோசிக்கிறதெல்லாம் பக்கா பச்சை ஊத்தத்தனம், அதனால உனக்கு அது ஒரு பிரச்சனையாக தெரியல. உனக்கு அது போராட்டம் மாதிரியே தெரியல. கேடான சிந்த போராட்டமாயே தெரியல. ஏன் பேயும் ஃபுல்லா கேடாத்த பேமை யோசிக்கும். அதுக்காக எங்களோட சிந்தனையில கேடான சிந்தனையில நாங்கள் கதைக்கிறது ஒன்று, நம்பிக்கை இழந்து சிந்திக்கிறது, அல்லது பேய ஒரு பொருட்டு இல்லை என்று யோசிச்சு சிந்திக்கிறது. ஐயோ என்ன நடக்குமோ, ஐயோ இந்த புள்ள போயிட்டு, ஐயோ இந்த புள்ள போறா, ஐயோ யோ காலம் அனுப்பி ஒப்பு கொடுத்து ஜெபிச்சுட்டு தான் நீ ஒழுங்கு அனுப்பினி. பரிசுத்த வெளியில இறங்கிகளும் ஜபிச்சுட்டு போயா ஜபி ஐயான்னு சொல்லி தான் அனுப்புறேன். அப்ப நம்பிக்கையோட எதிர்பார்க்க வேண்டியதானே. ஐயோ என்ன நடக்கும், ஐயோ என்ன எல்லாம் ஜபிக்கும். ஜபம் கடவோட கதைச்சது சரி, எல்லா கருவிகளையும் சரியாக பயன்படுத்துவோம் என்றா பிறகு எண்ணத்துக்கு நாம அந்தரப்பட்டு அவந்தரப்பட்டு ஐயோ என்ன என்ன நடக்குதோ, ஐயோ ஆபீஸ்ல என்ன மாதிரியோ, ஐயோ பேங்க்ல என்ன, ஐயோ ஹாஸ்பிட்டல் என்னவோ இதோ. பேய் உன்னோட சட்டியாக சேர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது. நீ அந்த போராட்டத்தில் தோற்கிற. இது போர் இல்ல, இது பாவம் நீ செய்கிறது. நீ இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் வரையில நாங்கள் காலமே இந்த ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நாங்கள் சேர்ந்து இப்ப எனக்கு இப்படி ஒரு யோசனை எனக்கு வரணும். ஏன் ஆண்டவரே எனக்குள்ள ஒரு யோசனை, ஆனா கத்தாவே நீர் அதை பார்த்துக்கொள்ளும். அவங்களோட தூதர்களை அனுப்பி ஆண்டவர் என்னண்டு இதண்டு கத்தாலும் அவற்ற வல்லமையிலும் இல்லை, நாம வரப்படணும்.
அதை விட்டு போட்டு நாங்கள் ஐயோ அங்க எப்படியோ இங்க எப்படியோ அப்படியோ அப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ இதோ அப்படியா 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 அது என்ன டெஸ்பேர் அதாவது அதீத கவலை அதீத நம்பிக்கை அளவு. இவங்க என்ன இன்றைக்கு சத்தம் போடாம இருக்கா, ஏதோ செய்யணுமே, என்ன இன்றைக்கு பாஸ் ஒன்னும் கதைக்காம இருக்கா, அப்ப இன்னும் பிரச்சனை, இன்னும் அந்த ஒன்று நம்மளை பற்றியே யோசிக்கல. ஆனா நாமல் போய் என்றும் வந்தாலும் கதைக்கலன்றதுக்காக நாம நம்மளோட அதை அப்படித்தான் சிந்தனையில வேலை இல்ல சம்திங் ராங், இன்னொரு வித்தியாசமா இருக்கு சம்திங் உண்மையில அன்றைக்கு பின்னேறம் வரைக்கும் சம்திங் ராங், ஆனா ஒன்றுமே நடக்கல. இது என்ன ஐயா இது இது கர்த்தரிலும் அவற்ற சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படாத அவிசுவாசங்கள். உலகத்தில் இருக்கிற என்னோட இருக்கிற பெரியவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் என்ன பாவம் செய்யாம காத்தா காணும், நான் பாவம் செய்யக்கூடாது, கர்த்தாவே வேண்டிய ஞானத்தை இதுக்குதான் காலமா செபிச்சுட்டு இருக்கிறாங்கிறோம். கடவுளோட சரியா உறவு இருக்குமெண்டா ஏன் இப்படி எல்லாம் பயப்படுறது? அப்ப கடவுளோட சரியா உறவு இல்லை. அப்ப யாரோட உறவு நல்லா இருக்குது? பேயோட. இல்ல நாங்கள் கவனம் இல்லாமல இருக்க சொன்னாங்க. நாங்கள் கவலையே இல்லாம ஆகிஷின் மக்கள் மேறிய நாங்கள் நாங்கள் நிர்விசாரமாக ஒரு பாதுகாப்பும் வைக்காம ஒரு ஸ்டெப்பும் எடுக்காம கர்த்தர்ட்டையும் அவர்கிட்டையும் ஒப்பு கொடுக்கிறோம். தேவையான பாதுகாப்புகள் இதுகள், ஐயா ஹெல்மெட் எடுத்துனியா, சரி வாபோ, சரி எடுத்துட்டா, சரி நான் வந்து கூப்பிடு, எல்லாம் சரியா தானே, தேவையான எங்கட சக்திக்குட்பட்ட எல்லாம் எடுத்தாச்சு தானே. புற எண்ணத்துக்கு பயப்பட வேண்டும், புற எண்ணத்துக்கு அங்கலாய்க்கோடும், புற எண்ணத்துக்கு ஐயோ இன்னும் 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 இல்ல 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 ஆயால அது பிசாசினுடைய தாக்குதல்ல எண்ணத்தில் அது வேலை செய்து சிந்தனையில நாமல் அதுக்கு விழுந்து நாமல் தோத்து கொண்டு கிடக்கிறோம். உலகத்தில் இருக்கிறவன் நாங்களும் வேறு யாக்கள் அது முதல் சரியா விளங்கிட்டு இல்லை நமக்கு. நாம உலகத்தார் இல்ல, உலகத்தார் நம்மள மாதிரி இல்ல. உலகத்தில் 10 கட்டளைக்கு எதிராக எவ்வளவு பேர் நடக்கலாம், நாங்கள் 10 கட்டளைக்கு எதிராக நடக்கிற யாக்கள் இல்ல. ஆபீஸ்ல மாறன் காலம் நாம் காலம் 7 மணிக்கு போயிட்டு இரவு 8 மணிக்கு வரைக்கல ஆபீஸ்ல பல வேலைகள் பல விஷயங்கள் இருக்குது. கதை எல்லாம் வீட்டை மனுஷன் ஏன் இவர் ஏழியா போறார், ஏன் இவர் பிந்தி வாரார், இவருக்கு என்ன அவ்வளவு வேலை, உங்களுக்கு இப்படி இருக்குதா காணும் தானே என்று மனுஷி எந்த மனுஷி யோசிச்சிருக்கமெண்டா அது அங்க யாரு வேலை செய்து கொண்டிருக்கிறது? பிசாசு வேலை செய்து நல்லா எங்க மனுஷியனுடைய சிந்தனையில் பிசாசுக்கு இடம் கொடுக்காது என்று பைபிள் சொல்லுது. வேதபூர்வமா கடவுள் பரிசுத்த குடும்பமா ஆண்டவரோட ஒப்பந்தத்தின் உடன்படிக்கையில இருக்கிறோம் என்றால் எந்த மனுஷன் எந்த குடும்பத்தை பார்க்கறதுக்கு கடவுள் அந்த வேலைக்கு போற அவர்கிட்ட டைம் அவர் மேலதிகமான வேலையை எல்லாம் செய்துதான் வரும். கேட்டாவே பாதுகாத்துக் கொள்ளும், கேட்டாவே தேவையான பலத்தை கொடும். ஆண்டவரே நான் இன்னும் என்ன மாதிரி உதவி செய்யலாம் எனக்கு சொல்லித்தார். அப்ப அதுதான் சரி கவனமாயிரு. தேவனே உலகத்தில் ஐயோ சரியான பிரச்சனையா இருக்குது, அதுவும் அவர் 1800 பொம்பளைகளோட வேலை செய்கிறார், கவனமாயிரும் என்று நீ யோசிச்சியண்டா என்ன யோசனை? கேடான யோசனை இல்லை. உலகத்தில் இருக்கிற ஊத்தவாளிகளுக்கு 1000 பொம்பளைகளோட வேலை செய்யணும் என்ற அவசியம் இல்லை. ஒரு பொம்பளையோட வேலை செய்தாலே காணும் அந்த கேடானதுகள் பாவத்தில் விழு. ஆனா நாங்கள் கர்த்தரிலும் அவற்ற வல்லமையின் சத்துவத்திலும் அவருக்கு உண்மையில் நேர்மையா வாழணும் என்று அந்த அந்த உறுதியோட வாழ்றையாக்கள். அப்ப ஏன் நீ அந்த ஊத்தவாளிகள் நீ பார்க்கிற வேற வேற கதைகள் அந்த உண்ட எல்லா கிளிக்களினுடைய கதைகளையும் போனுகளையும் அவன் அவளோட ஓடிக்காத எடுத்துட்டான் என்றதுல கேட்டு ஐயோ எந்த புருஷன் போற, ஐயோ எந்த புருஷன் உந்த புருஷன் என்ன நடந்தது? காரணம் இல்லாம இல்ல இந்த விஷயங்கள். இது யாரு சண்டை, யாரோட சண்டை நடக்குது? வீட்டுல மனுஷியோட போராட்டத்தை செய்து கொண்டு மனுஷி தங்க வாட்டில் அதுக்கு ஒப்பு கொடுத்து இழுபட்டு போய் தோத்து நாசம் அதுக்குல மனுஷி வேலைக்கு போறான்.
இல்ல புருஷன் என்ன ஆளை காணையில் என்ன கோல் அடிச்சு எங்க என்ன மாதிரி இல்ல சும்மா எடுத்த நான் என்ன இருந்தா போல இந்த மனுஷன் சும்மா எடுக்கு இருந்தா போல இது ஏன் நாங்கள் இதுல சொல்லுறோம் என்ற இதுதான் பிசாசு போராட்டங்கள். போராட்டம் என்றது இதுதான் எங்களோட சிந்தனைகளை அது எங்க நேரம் வந்து கட்டி பிடிச்சு விழுத்த போற முதல் அட்டாக் சிந்தனைக்கு தான் அட்டாக் பண்ணு. கடவுள் அதுக்கு அனுமதிக்கிறார். ஏனென்றால் நாம கிறிஸ்துவுக்குள்ள சிந்தனைகளை அடக்கி அவற்றை பரிசுத்த நீதி அறிவில யோசிச்சு எந்த புருஷன் என்ற பிள்ளைகள் எல்லாரும் கெத்தருக்குள்ள இருக்கணும் என்றதுல நாம ஜபத்தோட இரண்டோடு எல்லாத்தையும் நாம ஒரு அசுமாத்தியம் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு விஷயம் இல்லை. இல்ல உலகத்தில் இருக்க 15,000 மக்கள் அப்படித்தான் இருப்பினும் அதுக்காக நாங்கள் பரிசுத்த சாதி அல்லோம், நாங்கள் ஊத்த சாதியோ பரிசுத்த சாதி. வாஸ்தவம் இப்படிப்பட்ட ஒரு பாவத்தில் ஏற்கனவே ஒரு ஆள் விழுந்திருந்தார் என்றால் நாமல் இப்படி யோசிக்கிறது வாஸ்தவம், அதுல எந்த பிழையும் இல்லை. அதுக்கான எந்த அசுமாத்தியமும் இல்லாத ஒரு நேரத்திலேயே இல்ல உலகம் எப்படி போகுது பாருங்க, உலகம் எவ்வளவு கேடா, உலகம் எவ்வளவு கேடா இருக்குன்னா கடவுளுக்கு உலகத்துல இருந்தெல்லாம் போகலாம் வரும் அப்படி எல்லாம் கடைசியா நீங்கள் என்ன கதைக்கிறீங்க. பிசாசு அந்த சிந்தனையில வேலை செய்யறது விளங்கை இல்லை, அதான் கெட்ட யோசனைகளை கொண்டு வர்றது, கீழ்த்தரமான சிந்தனைகள். சரியான கவனமா இருக்கணும். இதைத்தான் நாங்கள் போராட்டம் என்று சொல்லுறோம். மற்றபடி பேர் கட்டி பிடிச்ச பேர் உண்ட மூளைய உண்ட சிந்தனையை தான் கட்டி பிடிக்க நிற்குது. இப்ப அதனால முன் நாங்கள் இப்படிப்பட்ட பிற சாத்தாண்ட இப்படி தந்திரங்கள் இப்படி எல்லாம் இருக்குது என்று தெரிகிறபடியால நம்மட சிந்தனைகளை புகுந்து நம்மளையே பாவத்துல கொண்டு போகலாம் என்று இதுக்கு வெளியால வீட்டுக்களே இது செய்யலாம் பிசாசு. ஏன்னா பிசாசு வீட்டுல நிக்குது, நீங்கள் நினைக்காம பிசா இந்த வீட்டுல பேர் இல்லையே, ஐயோ பிசாசு வீட்டுல இருக்குது. அதுக்காக பாத்ரூம் போக பிசாசு வேற அது சரி, அங்க தூதர்கள் எல்லாம் நிக்கிறீங்க நம்மளோட, அதனால அதுக்கு பயப்படுறது இல்லை. அதுதாங்க அந்த அத்தை சொல்லி அந்த பாட்டை பாடிக்கொண்டு ஓடாமல் இங்க அங்கவோ பாட்டை பாடு கடவுண்ட பாட்டை ஓடிடு நம்ம கிட்ட வராம ரெண்டாவது போக போக பாட்டு பெரிய சத்தமா இருக்கு, 3 வீட்டு தள்ளி சரி பரவாயில்ல பாடியாவது வா என்று. அதனால நாங்கள் யாருக்கு பயப்படுவேன்? கத்தரங்கள் பட்சத்தில் இருக்கிறார், கத்தற்ற பிலத்தில் இருக்கிறோம். அதனால பிசாசங்களை என்ன செய்யல, நாங்கள் அவருக்குள்ள கவனமா எங்க சிந்தனையில பிசாசுக்கு இடம் கொடுக்க இல்லை. பிசாசுக்கு இடம் கொடாதுன்னா எங்க மடியிலையா முதல் மண்டைக்க இடம் கொடாதுருங்க, பிசாசுக்கு இடம் கொடாதுருங்க மண்டைக்க. உலகத்து ஊத்தவாளிகளுடைய செய்திகள் எல்லாம் நம்ம மண்டைக்குள்ள ஏற்றி அதால கரபடிஞ்சு நாம நம்மட குடும்பத்தை நம்மளோட இருக்கிற ஆட்களை கேடுகட்ட நோக்கங்களாக நாம யோசிக்கிறது ஆற்ற வேலை, பேயிட வேலை. அதுல நாம சரியான கவனம் வைக்கணும். இந்த மாதிரியான அந்த விளையாட்டுகள்ல நாங்கள் எங்களை விட்டுடக்கூடாது. பிசாசோட நமக்கு நாளாந்தம் போராட்டம் இருக்கும். எனக்கு பிசாசோட போராட்டம் இல்லை என்று சொன்னா அங்க கிறிஸ்து அவர்களுக்கு ஆண்டவன் இல்ல, பேய் ஆண்டவன் இருக்கானே கனவு. அதனால நமக்கு ஆண்டவர் கிறிஸ்து ஆண்டவனா இல்லாட்டி பேதன் ஆண்டவனா இருக்கிறான் என்று நாங்கள் இதால டெஸ்ட் பண்ணி கொள்ளலாம். இரண்டாவது பயன் பொறுமையும் தைரியத்தையும் நாங்கள் பொறுமையும் தைரியத்தையும் வளர்த்துக்கொள்ள பொறுமையின் தைரியம். யோபு 2:3
ஜோபுக்கு வந்த சோதனையும் பிரச்சனையும் பேதான் கொண்டு வந்து பைபிள் ஓப்பனாயே ஆண்டவர் எங்களுக்கு எழுதி வச்சிருக்கிறார். ஆனா ஜோபு பொறுமையாக இருந்தார். பொறுமை, பேஷன்ஸ். அவ்வளவு பிரச்சனையிலையும் ஜோபு பேஷன்ஸ், பேஷன்ஸ். வாய் திறந்து கதைக்கல மனுஷன். கத்தர் என்ன ஈடுபடுற, கத்தர் என்ன டீல் பண்றார், கத்தர் எப்படி. ஆனா மனுஷுக்கு பொறுமை இல்லை, மனுஷி கதைக்குது கிடந்து. அதான் இந்த பொம்பளையில் நெடுக எப்படியோ கதைக்குதுங்க. அந்த ஜோபுட மனுஷி மாதிரி நம்மட மனுஷி மாதிரி இருந்துடக்கூடாது. சரியான கவனமா இருக்கணும். பிறகு பேச்சு தான் விடும். அவனால் பொடி பைத்தியக்காரி மாதிரி பேசுறாண்டு ஒரு வார்த்தையோட நம்மட வாய் நம்மட புருஷன் மாதிரி அதை ஓவரா கொஞ்சம் கூடி போயிடும் சில வேளையில. இல்ல கூடிட்டு பிறகு அதே ஒரு பிரச்சனையை அடுத்து நமக்கு அவர் இப்படி பேசிட்டாரு. என்ன ஜோ நீ வாயை பொத்தி கொண்டிருந்தா அவனே என்ன பேசுறான். ஜோவோட மனுஷி வாயை பொத்தி கொண்டிருந்தா ஏனடி பைத்தியக்காரி மாதிரி வந்து அவனே அதற்கு கூட வாய் திறந்திருப்பான். அதனால திருப்பி திருப்பி சொல்றேன், மனுஷி மேல் நீங்கள் புருஷன் மேல திருத்த போக வேண்டாம். ஒருவர் விளங்கும், புருஷன் மேல ஒருவரும் திருத்த போக தேவையில்லை. ஏன்னா புருஷன் மேல திருத்துறதுக்கு கடவுள் மனுஷி மேருக்கு அதிகாரம் தெரியல, பைபிள் அது கடமையும் இல்லை. உங்கள் நல்ல நடக்கையினால் புருஷன் மேல ஆதாயப்படுத்துங்கன்னு பைபிள் சொல்லுது. அவிசுவாச புருஷன் மேல இது நம்மடாக்கள் ரட்சிக்கப்பட்ட புருஷன் மேல உங்களோட நடத்தையால ரட்சிப்பை அவன் இழந்து போற மாதிரி போயிடும் கடைசியில். அதனால மனுஷி மாதிரி சரியான கவனமா இருக்கணும். இல்ல அப்படி மாத்தி விட்டுறாங்க வசனத்தை. கடைசியில பேதுரு எழுதுனது ரட்சிக்கப்படாத புருஷனை ரட்சிக்கிறதுக்கு உங்களோட நல்ல நடக்கையால ரட்சிங்கோ உண்டு. இந்த நல்ல புருஷன் மேலேயே கடைசியில உங்களோட ஊத்த நடத்தையால அவங்களோட ரட்சிப்பே நாசமாக்குற மாதிரி நடந்துறாங்க. வாய் அந்த எலஸ்டோ பிளாஸ்டர் வேண்டி வைக்க சொன்னான் 3 வருஷத்துக்கு முன்னுக்கு. சரியா இந்த இந்த சேர்ச்சில யாருக்கு எந்த பிரசங்கம் விளங்குதோ விளங்கலையோ இந்த ஒருவனுக்கு நல்லா விளங்கும். எலஸ்டோ பிளஸ் அவன் அச்சோட சொல்லணும். இல்ல அந்த பிரசங்கத்துக்கு முன்னுக்கு தான் இது இதுகள் எல்லாம் இந்த உள்ள தயவுசெய்து மெடிக்கல் ஷாப்ல வேண்டி வைங்க ஒரு எலஸ்டோ பிளாஸ்டர். நான் உண்மையா சொல்லுறேன். கொஞ்சம் பொறுக்கியலாம் போச்சோன்னா கிருக்கு போய் அதை கிழிச்சு போய் இந்த வாழ்க்கிட்ட ஒட்டிடு ஒன்று செய்யறான் போக சொன்னவரானே சைட் உதாரிய எங்கட செச்சிப்பே இழக்க வைக்கிறார் போற நீ கடைசி ஒரு எலாஸ்டோ பிளாஸ்டர் வேலை செய்யும் நல்லா. கொஞ்சம் மொத்தமானதா வேண்டுங்க, சின்ன சரி வராது. புண்ணு கொட்டவும் மேல அதை ஊட்டிக்க கஷ்டம். அதுதான் இது அடியா ஒட்டி ஒரு வாய் அப்போ கிடக்கட்டு கிளிக்கேட்ல புண்ணு வந்தாலும் பரவாயில்ல, அடுத்த முறை வாய் திறக்க மாட்டாங்க. அதுல இப்படி இப்படி நாம கவனமா இல்ல சீரியஸா நான் சொல்லுறேன். ஏண்டா நாம பிசாசினுடைய தந்திரங்களோட போராடி இது மூர்க்கமான போர். அடிக்கே இல்லாது அடிச்சா போதறி அடிக்க வேண்டாம் என்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற இவளோட கதைக்கு கடைசி நான் என்ன போய் அடிக்கிறதோன்னு யோசிக்கிறேன். இல்ல ஒன்று சொன்ன எலாஸ்டோ பிளாஸ்டர் அப்புறம் எனக்கு கொள்ளி பாஸ்டர் அதை எங்க வேண்டும்னு கேட்கறதுல நீங்கள் ஏதாவது பார்மசியில கேட்டு வேண்டியவை சரியானே. இது அந்த 7 கட்டத்துக்கா நான் 7 நாமல் 7 மாநாள பொறுமையா இருப்போம். இங்க ஒரு ஆள் வந்து மனுஷிக்கு மதிக்கிறத இருக்கிற சாமானுக்கு அடிக்கிறான் பாவி. இது கடைசியில எப்படி இப்ப அப்படி ஒண்ணும் இல்லை. இப்ப எல்லாம் சரியான கடைசியில பார்த்தா நாமளே உடைச்சு கொண்டு கிடக்கிறோம். இது வெறி ஒன்றும் இல்லை. அவருக்கு கோபம் மேலிட்டதால மனுஷிக்கு அடிக்கல அடி இனி சுவத்துக்கு போய் அடிச்சு கண்ணாடிக்கு அடிச்சு அப்புறம் கண்ணாடி உடைஞ்சு கண்ணாடி உடைஞ்சு போச்சு. அப்படி அடிக்கலையும் தங்கட கையில வெட்டிடாம தான் அடிக்கிறாங்க உழவு கோபத்திலையும். அதான் இருக்கிற டெக்னிக்கா ஜோசி பாருங்க. ஒருத்தங்க இருந்தா அவன் எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சவன். ஆனா அவனுக்கு ஒரு காயம் இல்லையப்பா. பிளான் பண்ணி அடிச்சிருக்கான் ஒவ்வொன்றுக்கும். எப்படி இருக்கு இந்த கோபங்கள்? ஐயோ இந்த தந்திரம் பெரிய தந்திரம்டா. சரியா நீ ஒண்ணும் அடிச்சு உடைக்க மனுஷிக்கு பிளாஸ்டர் ஒட்டி விடு கொஞ்ச நேரம் கொஞ்சம் நாமளும் மாறுறோம். ஒற்று நேரம் இல்லை இல்ல டேவிட் நீங்களே இல்ல அப்பா செய்வார். அது
ஆமா, அவன் எடுத்து கொண்டு வந்து கொடுப்பான். என்ன அப்பா எல்லாம் பிளாஸ்டர் அப்பா எங்க நாட்டு அது வேண்டவே இல்லையா? நீங்க என்ன பிரசவம் பண்ணிட்டு வேண்டாமா இருக்கிறீர்கள் வீட்டு? இந்த ஆளு எனக்கு இருக்கிற அளவுக்கு ஐயோ வீட்டை நாங்கள் வர்றவாடு வாய மூடையில சொன்னான் வேண்டாம், கதைக்க வேண்டாம், பாவம் செய்ய பண்ணாங்கோ. அப்பா எங்க அந்த எலாஸ்டோ பிளாஸ்டர் இல்லையடா, நீங்க என்ன எல்லாருக்கும் சொல்லி போட்டு நீங்களே வேண்டாம் இருக்கிறீர்கள். நான் கட்டா இந்த மனுஷன் அப்படி இல்லை, கண்ட்ரோல் பண்ணலாம்னு தான் இருக்கிறேன். சரி சரி பார்ப்போம், அது இதாண்டு நீ சத்தமிடாமல் பார்ப்போம். இல்லை சரி, அதோட சரி. ஆனா சில பேர் நாமே சத்தம் போடாம இருந்தாலும் அங்க அந்த நூலாம்பு திர தக்கணும் கிணக்கணு காது மனுஷன் காதை பத்தி ஒரு அடிச்சு விட்டு ஆகாமட்டு ஜோசெல்லாம் பெறும். அப்படி சில வேலையை பெறும். அப்படியான ஆக்களுக்கு தான் நான் சொல்றேன், வேண்டி வச்சா பெரிய பிளாஸ்டர் 1 இன்ச்சஸ் இல்ல என்ன அகலம். ஆல்ரைட். சோ இதெல்லாம் ஏண்டா நாமல் ரட்சிப்பு நிறைவேற பிரியாசப்படுவோம். அதுக்கு தான் நம்ம மேனேஜிங் காக்கப்படும், நாமளும் காக்கப்படுவோம். வேற ஒன்றும் செய்யலாது, வேற ஒன்றும் செய்யல. எனக்கு ஒரு பிளாஸ்டர் ஒட்டுறார் ரெண்டு போய் சொன்ன பிளாஸ்டர் தான் ஒட்டினவனும் அடிக்கல தானே விட இவன் அடிக்கட்டார் ஏன் அடிச்சீங்கன்னு போலீஸ் எல்லாம் நம்மளை தான் பிடிப்பாங்க. ஆனா அங்கிருந்து ஏத்தினதை பற்றி ஒருத்தனும் கதைக்க மாட்டான். எவ்வளவு ஏற்றி எங்களை அடிக்க வச்சுட்டாலும் இங்க இங்க இந்த கதையெல்லாம் நிப்பாட்டும். பொம்பளை என்ன பத்தி நீங்க அடிச்சிருக்கிறீங்க அவளுக்கு. அவள் பொம்பளை வந்து எனக்கு செய்கிற உபத்திரம் உங்களுக்கு எழுந்தரா தெரிய போகுது. அதெல்லாம் பிளாஸ்டர் ஒட்டி விட்டேன். அப்போ பிளாஸ்டர் அது டாக்டர் ஒட்டுற மாதிரி நானும் ஒரு டாக்டரா ஒட்டி விட்டேன். அவ்வளவுதான். இதால எதிர் பிரச்சனை இல்லை. அது இவனுக்கு நாம சொல்லிக் கொள்ளலாம். ஆனா உதிக்கத்தான் கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு பிறகு அது இதை மயிரெல்லாம் பிச்சு கொண்டு வரும். பரவாயில்லை போனா மசிறானே போட்டும் இல்ல. ஆமா மயிர் அதான் சேர்ந்ததே சிலவட்ட மயிரை உடுத்து கொண்டு வருது. இது அதை விட ஸ்ட்ராங்கா இருக்கு இதெல்லாம். சரி, எப்படியாவது நாங்கள் கடவுளுக்குள்ள எங்கட குடும்பத்தையும் இந்த பிசாசனுடைய போராட்டங்களுக்கு காக்கப்படுறதுன்னு இவ்வளவு பிரியாசம். தோத்தா அது ஆண்டவருக்கும் வடிவில்லை, நமக்கும் வடிவில்லை இல்லை. அதனால நாங்கள் அதை பயன்படுத்தணும். மூன்றாவது பயன் நாங்கள் வெண்டுட்டோம் என்று நினைக்காதபடிக்கு, நாங்கள் வெண்டு முடிஞ்சது என்று நினைக்காதபடிக்கு அடுத்த கட்ட போருக்கு ஆயத்தப்படுத்த இதான் பயன்களா இந்த சண்டையில. கிறிஸ்தவ போர் ஒரு மூர்க்கமான போர். ஏன் அப்ப இதன் என்ன பயன்? நாங்கள் ஒரு சண்டையில வெண்டுட்டோம் என்றபடியே வெண்டு முடிஞ்சது நினைச்சே அடுத்த கட்டம் இனியும் போர் இருக்குது. சாகும் வரைக்கும் போர் இருக்குது. சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கைகளையும் போர் கிறிஸ்துவுக்கு இருந்தார். அதனால மரண படுக்க வரைக்கும் நமக்கு போராட்டம் தான். மூர்க்கமான போராட்டம். எபிரேயர் 10:32-36. எபிரேயர் 10:32-36. எபிரேயர் 10:32-36. நாலாவது பயன் போராட்டம் கைகலப்பாக இருந்தாலும் பிசாசு நம்மளை மேற்கொண்டு விட்டது என்று அர்த்தமல்ல. பிசாசு எம்மை மேற்கொண்டு விட்டது என்று அர்த்தமல்ல. எபிரேயர் 2:14-15. எபிரேயர் 2:14-15. எபேசியர் 4:8.
கொலோசையர் 1:13. கொலோசையர் 1:13. அயல கிறிஸ்தவ போர் மூர்க்கமான போர். போர் மூர்க்கம்தான். அதுக்காக பேய் நம்மளை வந்துட்டு அர்த்தம் அல்ல. ஏன்னா எங்களோட போராட்டத்தினுடைய தளபதி ஏற்கனவே பேய வண்டு இருக்கிறார். அதனால எங்களுடைய தளபதி பேய வந்துட்டு எங்களை இப்ப அதனுடைய குட்டி சகாத்தோட அடிபட பழக்கிறதுக்கு விட்டு இருக்கிறார். அதனால கை கலப்பு தான், நேரடியா தூக்கி குத்தத்தான் போறோம். அதுக்காக பேயங்களை தூக்கி குத்தும் அர்த்தம் அல்ல. ஏன்னா பேய ஏற்கனவே தூக்கி தலையில போட்டுட்டு போயிருக்கிறார். பேயினுடைய தலை சிலுவையில அது சிதஞ்சிச்சு, வெட்டி வெளுத்து. இப்ப வாழலாம் கிடந்து உழவு ஆட்டம், ஆனா அதுவே உழவு ஆட்டம் ஆடுது. ஆனா நாமல் இன்னும் நம்பிக்கையோட உறுதியோடு இருக்கலாம். இந்த போராட்டத்தில் எங்களை வெற்றி சிறக்க பண்றது அவர். அவற்றை நம்பி அவர் எங்களுக்கு முன்னால நடந்து போய் வெண்டும் இருக்கிறார். அதுல கட்டாயம் நாமல் வெல்லுவோம். கிறிஸ்துதாமே. தொடர்ந்தும் இந்த கிறிஸ்தவ போரை நாங்கள் மூர்க்கமா, நாங்கள் கடினமா, நாங்கள் சத்தியா கை கலப்பில் ஈடுபட்டு அவருக்காக ஜேஸ் தமிழ்நாட்டை எங்களுக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.